ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். இங்க இருந்து நீங்களே பேசிட்டு இருந்தா எப்படி தம்பி? இந்த குடும்பத்தோட தலைவர் வேதா தானே? அவ சொல்லட்டும், நான் கிளம்புறேன். வணக்கம் மேடம். ஏன் இவ்வளவு லேட்? சாரி மேடம். மேடம் இவதான் என்னையா ஸ்ட்ராங்கா இருக்கு. உங்க வீட்லயுமே என்ன பிளான்ல இவ தங்கியிருக்கான்னு தெரியலையே. இவளை இந்த வீட்ல வச்சிருக்கிறது உங்களுக்கு தான் சார் ஆபத்து. அப்படின்னு எவிடன்ஸ் கொடுத்தா காட்டுங்க பார்க்கலாம். இந்தாங்க இங்க பாருங்க. கொடுங்க. என்ன விஜய்? எல்லாம் கரெக்டா இருக்குமா? கரெக்டா இருக்குன்னா அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதானே மாமா? ச்சே, எவ்ளோ பெரிய உண்மையை மறைச்சிட்டு இவ இந்த வீட்லயே இருந்திருக்கா. இந்த சர்டிபிகேட் கூட ஃபேக்கா தான் இருக்கும். அதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் முடிவுல தான் சார் தெரியும். அதுக்கு நான் இந்த பொண்ணு கிட்ட விசாரணை பண்ணணும். இப்போ நான் இந்த பொண்ணை ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போகணும். அவளை நாங்க ஸ்டேஷனுக்கு அனுப்ப மாட்டோம். உங்களால முடிஞ்சதை பாத்துக்கங்க. என்ன சந்திரமோகன், நீங்க ஒரு அக்யூஸ்டுக்காக சட்டத்தை மீறதெல்லாம் உங்க தகுதிக்கு நல்லாவா இருக்கு? வித்யா எந்த தப்பு செய்யல. தப்பு செய்யலன்னா விசாரணைக்கு ஒத்துழைக்க சொல்லுங்க. மேடம் நீங்க சொல்லுங்க மேடம். அம்மா ப்ளீஸ். இப்போ வரைக்கும் வித்யா நம்ம ஃபேமிலிக்காக எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்கா. இந்த நேரத்தில் நாம தான் அவளுக்கு சப்போர்ட்டா இருக்கணும். முடியாதுன்னு சொல்லுங்கம்மா. ஆமா வேதா, கோர்ட் முடிவு பண்ற வரைக்கும் வித்யாவை ஸ்டேஷனுக்கு அனுப்ப வேண்டாம். வேதாவே எதுவும் பேசல, அமைதியா இருக்கா. மேடம் நீங்க அரெஸ்ட் பண்ணுங்க. சரிங்க மேடம். அது கொடுங்க. சொல்லு வேதா. இந்த இடத்துல நீ அமைதியா இருந்தீனா அது உன் குணத்துக்கே அவமானம். அவளை அரெஸ்ட் பண்ண வேண்டான்னு சொல்லு. அம்மா ப்ளீஸ் சொல்லுங்கம்மா. அம்மா ப்ளீஸ்மா, போவேணான்னு சொல்லுங்கம்மா. அம்மா ஏதாச்சும் சொல்லுங்கம்மா. அம்மா அமைதியா இருக்காதீங்க, பேசுங்கம்மா. போங்க மேடம். நிறுத்துங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.